சரியில்லை கைஸ், சரியில்லை. போடு. 31 கிலோமீட்டர் ரேபிடோ. ஆட்டோ போட்டீங்களா? சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக மணி 5 மணி ஆகுது. இப்போ நம்ம எங்கே போயின்னு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பூந்த மாதிரி தான் போயின்னு இருக்கோம். ஏன்னா இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது. கரெக்டாக பெட்ரோல்லாம் போட்டு நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 53வது வீடியோ. அதாவது வந்து புதுசாக பார்க்குறவங்க தெரியாது, 100 நாள் பைக் டாக்ஸி ஓட்டி 1.5 லட்ச ரூபா ப்ராஃபிட் எடுக்கிற சேலஞ்சில் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஓ மை காட் 53வது டே இன்னைக்கு நம்மளுக்கு. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்ட்டலில் ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இது பாருங்களேன். சரி, இங்கே பக்கத்தில் தான் காட்டிச்சு. எனக்கு ஒரு 600 மீட்ரு என்னவோ காட்டிச்சு. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டி சரி எனக்கு ஒரு பையன் எடுத்துக்கிச்சு. வேறு ரைட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க, எடுத்துடலாம் சொல்லிட்டு எத்தனை. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்களேன் 4 கிலோமீட்ரு, அதுக்கப்புறம் 4 கிலோமீட்ரு காட்டுது கைஸ். பாருங்களேன் இப்படி தான் நம்மளுக்கு நடக்குது. இப்போ கஸ்டமர் கால் பண்ணி கேட்டால் அவங்க வர சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கேட்டு பார்ப்போம். ஏன்னா ஒரு 20 ரூபா கொடுத்தா கூட நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன் நம்ம 4 கிலோமீட்ரு போகிறோம். அதுக்குனால தான் நான் 20 ரூபா கேட்குறேன். எதுவும் நான் எக்ஸ்ட்ரா காசு கேட்கல யாருக்கிட்டேயும். பாருங்களா டக்குன்னு இப்போ ரேபிட்டோவில் பெரிய ஆர்டர் வந்தால் கூட எனக்கு எப்படிறா, அப்போ கூட ஒன்றும் இல்லை, டக்குன்னு எடுத்துருவேன். அதுக்கப்புறம் நான் அவன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் ஆர்டர் கேன்சல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 1 ஹவர் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க நம்மளை. இருந்தாலும் வந்து இப்போ இது அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் கைஸ், கரெக்டாக 219 ரூபா அமௌண்ட்டு. அதனால தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இது ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மடி பார்க்க போட்டுருந்தது. அதனால தான் சரி போகலாம் அப்படி சொல்லிட்டு தான் ஒரு ஹோட்டலில் ஏதாச்சும் ரேபிட் ஆர்டர் வந்தோம்னா சூப்பராக இருக்கும். ஏதாச்சும் ஏர்போர்ட் வந்தது டக்குனே போயிடலாம் கைஸ். ஓவர் ஆசைப்படாதா ப்ரோ அப்படின்றீங்களா? சரி ஓகே உங்கள் மைண்ட் வாய்ஸ் புரியுது, பரவாயில்ல. வந்தால் மழை போனால் ஒரு இந்த ஆர்டர் திரும்ப ஒரு 1/2 அன் ஹவரில் டெலிவரி பண்ணால் கூட 50 பார்க்கலாம். அதுக்காட்டியும் சஜ்ஜி முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் 5:19 ஆகுது. 2 பாட்ஸா ப்ரோ? அமௌண்ட் யார் ப்ரோ? கேஷ் நம்ம பிக் பண்ணிட்டோம். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ரோ பிக் பண்ணிட்டேன் ப்ரோ ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா பார்த்து போட்டு கொடு ப்ரோ. சரி ப்ரோ. கைஸ் கஸ்டமர்கிட்ட கேட்டாச்சு, அவங்கள வாங்க ப்ரோ பார்த்துக்கலாம் அப்படின்னுறாங்க. ப்ரோ நான் வந்து பிக்கப் லொக்கேஷன் வந்து இப்போ ஆர்டர் பிக்கப் எடுத்துட்டேன் ப்ரோ. இந்த மேப்பு பாருங்களேன் என்ன காட்டுது பாருங்களேன், இன்னொரு 1.5 கிலோமீட்டர் பிக்கப்புன்ட்டு. பையங்களா ஸ்டார்ட்டும் கொடுத்தாச்சு. நீங்கள் எங்கே இருக்கீங்க ப்ரோ? நான் வந்துட்டேன் பாருங்கள் லொக்கேஷனுக்கு. டீ ஷாப் பண்ணுறதா இருக்கேன் நான். உக்காரு ப்ரோ.
ஓடிபி சொல்லுங்கள். 8826. உட்காரும் ப்ரோ. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேபிட்டோவில் ஒரு ஆர்டர் வந்துடு. எப்படியோ வந்து இது பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் அந்த பக்கத்தில் தான் ட்ராப் பண்ணோம். சரி சும்மா போகிறதுக்கு எது சும்மா போனோம், நம்ம போகிறதுக்குள்ளே சஜ்ஜும் முடிஞ்சிடும். அதுக்குள்ளே நான் ஒரு ஆர்டர் எடுக்கலான்னு பார்த்தேன். டக்குன்னு ஆர்டர் வந்துனே இருந்தது. ஒயிட்டாக ஒரு ஆர்டர் எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் நம்ம கையில் மாட்டின ஆர்டர் பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் ஆர்டர் தான் மாட்டிச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் ட்ராப்பு. ஐயோ இந்த மாரி இவ்வளோ சின்ன ரோடு போட்டு 2 வண்டி விட்டாங்கன்னா எப்படி தான் ஆக்சிடென்ட் தான் ஆகும். ரெண்டாடி பண்ணுறாங்கன்னு தெரியல. நைட் ஆனால் மூடி ஒன்று வச்சிடறானுங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரேபிடோ கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. அது அமௌண்ட்டு கரெக்டாக 68 ரூபா கஸ்டமர் பே பண்ணிட்டாரு. இந்த ஒரு ஆர்டரால் நம்மளுக்கு வந்து 20 நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிடுது. நீ வேணா அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டுங்க. என்ன இருங்க நானே கேட்குறேன். சாவியாக்கு 219 ரூபா ப்ரோ. நீங்கள் அனுப்புகிறீங்களா? இல்லை ப்ரோ, அவங்க 250 பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதனால தான் சரி உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் 250 கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இட்லி டெலிவரி பண்ணியாச்சு. அது கஸ்டமர் ஒரு 250 ரூபா பே பண்ணிட்டாரு. வந்துட்டோம் ப்ரோ. இந்த பாருங்க ப்ரோ, லொக்கேஷன் பாருங்களேன். சரி ஓகே ஓகே. இது இப்படி தான் காட்டும், அதனால தான் சொல்கிறேன். உட்காருங்க ப்ரோ. உட்காருங்க. ஓடிபி சொல்லுங்க ப்ரோ. 4806. ₹33 ப்ரோ. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 3வது கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டோம். அது அமௌண்ட்டு கரெக்டாக 2 ஆர்டருமே 33 ரூபா. நம்ம 33 ரூபா 28 ரூபா ஆர்டர் எடுத்தோன்னாங்க. அதே ஆர்டரே போட்டுக்கிறாங்க கரெக்டாக. இப்போது நம்மளுக்கு ஒரு ஆர்டர். ஆனால் இப்போ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் இருக்கிறாரு.
இப்போ நான் இங்கேருந்து நான் 1.5 கிலோமீட்டர் போய் அவரை பிக்கப் பண்ணு. அது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேணி ட்ராப்பு. 14 கிலோமீட்டர் நோவு காட்டுச்சு. டக்குன்னு அப்செட் பண்ணிட்டேன். ஆனால் கஸ்டமர் கால் பண்ணவே இல்லை. நான் பாட்டுன்னு போயினே இருக்கேன். நான் பண்ண தப்பெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. இப்போ நான் கஸ்டமர் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடணும் ஆர்ட்ரு. ஓலா நீ ஓலாகிற ஏதாச்சும் ஆர்டர் வர சொல்ல தான் ஆர்டர் போட்டேன். ஹலோ ஃபோன் அடிக்கலையா? பாருங்க மைஸ். ஹலோ மேம், இந்த பக்கத்தில் தான் இருக்கேன். இந்த வந்துன்னு இருக்கேன் மேம், வந்துடுறேன். ஹலோ இதோ வந்துட்டேன் மேம். இதோ வந்துட்டேன் பக்கத்தில் தான். கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி ஆர்டர் தான் வந்தது. லேடிஸ் தான் யாரோ புக் பண்ணிக்கிறாங்க. எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியலையே. ரேபிடோ ஆட்டோ போட்டிங்களா? உங்கள் பேர் சொல்லுங்க. உங்கள் பேர் சொல்லுங்களேன். ஸ்கூட்டி போட்டுக்கிறீங்க மேம் நீங்கள். ட்ரிபிள் கேணி தானே போனோம். பீச் ஸ்டேஷனா? லொக்கேஷனே மாற்றி போட்டிங்களா? ட்ரிபிள் கேணி போட்டுக்கிறீங்க. நான் வாங்க மேம், விட்டுறேன். நான் விட்டுறேன் வாங்க. 3 பேர் போனோமா? சரி சரி. ஐயோ ஐயோ. அப்போ ஓகே மேம். நம்ம நாட்டு பெண்களுக்கு பைக்குக்கும் வண்டிக்கும் வித்தியாசமே தெரில. ஆட்டோக்கும் வித்தியாசமே தெரில. நான் தான் பண்ணுறது பார்த்தீங்களா? ஆட்டோ புக் பண்ணுறது, ஸ்கூட்டி புக் பண்ணிட்டு, அதுவும் லொக்கேஷன் ட்ரிபிள் கேணி போட்டு அவன் மெரினா பீச்சுக்கு போனோமா. சரியா போச்சு. நினச்சேன் நான் அப்பயே, ஆனால் அதிசயமாக ஆர்டர் வருது அப்படி சொல்லிட்டு. தப்பு பண்ணுறது தேவைதான் எனக்கு. அங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் வந்துட்டேன். அசால்ட்டாக சொல்கிறாங்க ஆட்டோ புக் பண்ணுறது பைக்கு புக் பண்ணிட்டேன்னு. தப்பாங்கடா பையங்களா. சோபா சரி ஐஸ், நான் இதை கொடுத்துட்டு அப்படியே போகிறேன். இனி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு காட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 374 ரூபா.
400 கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு கஸ்டமரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பள்ளிக்கரணையிலேருந்து எடுத்துன்னு வந்தோம். கரெக்டாக நம்ம ஊர் பக்கத்தில். இங்கேருந்து ஒரு நம்ம ஊருக்கு போகிறோன்னா ஒரு 3 கிலோமீட்ரு நம்ம வீடு. நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்கிறேன் தெரியுமா கைஸ்? இந்த சேலஞ்சிலே இதுதான் ஃபஸ்ட்டு அதிக கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 255 கிலோமீட்டர் ஓட்டிடுவோம் நம்ம இன்னைக்கு. இது ஒரு 400 சேர்த்துக்கலாம். மொத்தம் இன்னைக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2007 ஏர்ன் பண்ணிக்கிறோம். ரேப்பிடோவும் போட்டுறோம். ரேப்பிடோவில் இந்த ஆர்டர் சேர்த்தோன்னா கரெக்டாக வந்துடும். சரி, ஸ்க்ரீன்ஷாட்டு போடுறோம் கைஸ். இது மட்டும் ரேப்பிடோவில் எவ்வளோ ஏர்ன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இது பூந்தமல்லிடா போய்ங்களா, இப்படியே ஒரு ஆர்டர் போட்டு போயிடலான்னு பார்க்குறேன். டெலிவரி பண்ணணுமா? டெட்டா ரேப்பிடோவில் வந்து 1498 அதுக்கப்புறமேட்டு போர்ட்டரில் எவ்வளோ ஏர்ன் பண்ணோன்னு தெரியுமா? ஒரு 700 800 ஏர்ன் பண்ணிடுவோம்னு நினைக்கிறோம். நீ பார்த்தீங்கன்னா 255 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம். 500 பெட்ரோல் மைனஸ். அப்புறம் நம்ம செலவு 60 அது மைனஸ். டே 53 ஃப்ராபிட் பார்த்தீங்கன்னா 1847 ஃப்ராபிட்டு கைஸ். நம்ம டே 1லேருந்து டே 53 வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணி சொல்லிட்டு கீழே போகிறேன். சரி கைஸ், நான் இந்த டெலிவரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டுக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாம் சேஃபாக ரைடு பண்ணுங்கள். நானும் அப்படியே வீட்டில் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். எல்லாருக்கும் பாய்.